மூடி வைக்கிறியா மேலே போட்டு வாமா. எங்கே இருக்கு கரெக்டாக சொல்லு. வீட்டில் எது எங்கே இருக்குன்னு தெரியாதா உனக்கு? கைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கைஸ். ஐயோயோ ஏதோ சொர்க்கத்தை டச் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்குது கைஸ். காரம், டேஸ்ட், அந்த ஃப்ளேவர் எல்லாமே பயங்கரமாக இறங்கியிருக்கு கைஸ். வெல்கம் பேக் டு மை சேனல் தீரஜ் கௌஷிக். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம சண்டே சமையல் பயங்கரமாக போயிட்டுருக்கு. என்னென்னா ப்ரான் குழம்பும் சங்கரா மீன் ஃப்ரையும் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி சண்டே சமையல். ஸோ பொறுத்திருந்து பாருங்கள். லெட்ஸ் கோ. கைஸ் இப்போ நம்ம வந்து இப்போ ப்ரானை வந்து க்ளீன் பண்ணுறோம். எப்படின்னா இப்போ அந்த நடுவில் வெட்டி கைஸ் இதில் நம்ம நேரம்னு பார்த்து எதுவுமே இல்லை. இந்த மாதிரி கொஞ்சோண்டு இருக்குது. அந்த இன்டெஸ்டைனை எடுக்கிறோம். எதுக்குன்னா அது உள்ள மண்ணாக இருக்கும். சாப்பிடும் போது ஒரு மாதிரி மண்ணாக இருக்கும், நரன்னு இருக்கும். இதோ பாருங்க கைஸ் எப்படி வருதுன்னு பாருங்க. இதோ பாருங்க. இப்போ இதுலேருந்து இவ்வளோ வந்துருக்கு. இப்போ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சங்கரா மீன் ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மசாலா இந்த பாருங்க. மசாலா அப்படியே நல்லா துல்லியமாக ஆட் பண்ணணும். இந்த மாதிரி மீன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அது ஃப்ரைக்கு இப்போ கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் டேரெக்டாக ஃப்ரை தான் பயங்கரமாக இருக்கும். இப்போ நம்ம இன்னொரு வாட்டி க்ளீன் பண்ணுறோம் நம்ம ப்ரான்ஸை. இங்கே பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குல்ல. சரி 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 சரி. தயவுசெஞ்சு வீகன் மட்டும் பார்க்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குங்க. ஏன்னா நான் டெய்லி சாப்பிட்டுட்ருக்கேன். ஏன்னா கண்டிப்பாக பிடிக்கும். இது வந்து அம்மா சமையல் அப்படி கிடையாது. நார்மலாகவே நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நல்லா சமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. அதனால் நீங்கள் கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இது எங்கள் அம்மா மேலே சத்தியம். கைஸ் ஃப்ரையை பாருங்கள் கைஸ், பயங்கரமாக இருக்குது பாருங்களேன். எனக்கு அப்படியே நாக்கு ஊறிக்கிட்டு இருக்கு, எனக்கு எப்படா சாப்பிடுவோன்ட்டு கைஸ். அதோட எங்கள் அம்மா ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, சீக்கிரமாக சமைச்சிடுவாங்க. இந்த அங்கங்கெல்லாம் இப்போ 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப லேட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கிடையாது. இங்கே எப்படின்னா 12 மணிக்கு வாங்கிட்டு வருவாங்க. இப்போ வந்து மணி 12:55 ஆகுது. அவ்வளோ இன்னும் ஒரு 1 ஹவரில் முடிஞ்சிடும், சமையலே முடிஞ்சிடும். அவ்வளோதான். எவ்வளோ சீக்கிரமாக டேஸ்டியாக எல்லாமே. ஆனால் வெந்திருக்கும், எல்லாமே வெந்திருக்கும். அதை பற்றி கவலை வேணாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தே ஆகும். இப்போ நம்ம வந்து ப்ரான் கிரேவி பண்ண போகிறோம். இதில் என்னென்ன இருக்கு மம்மி? இதில் வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சும்மா ஒரு 4 முந்திரி. 4 முந்திரி. ஓகே. முந்திரி எதுக்காகன்னா கொஞ்சம் கிரேவி வந்து கொஞ்சம் டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். அதுக்காக வேற ஒன்று. ரைஸ் இதை வெற்றிகரமாக அரைச்சாச்சு. ரைஸ் தக்காளியை இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணுறோம் நல்லா. வெற்றிகரமாக நம்ம தக்காளி ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. எண்ணெய் ஊற்றியாச்சு கைஸ். இப்போது இது என்னது பேர் என்ன நல்லா போச்சு, ஜீரகம் ரெடி ஆகிட்டு தாளிக்க போகிறோம். அடுத்து நம்ம ஃபவுண்டேஷன், கிரேவியோட ஃபவுண்டேஷன் இப்போ நம்ம உள்ளே போட போகிறோம். கருவேப்பிலெல்லாம் போட்டாச்சு. தக்காளி போட்டிருக்கோம் கைஸ். தக்காளி போட்டோம், தக்காளி பேஸ்ட் போட்டிருக்கோம். இப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ண போகிறோம் கைஸ். அந்த தக்காளி ஒரு தக்காளி மட்டும் சரியாக அரையலை. இந்த கமல் மீன் மாதிரியே இருக்கு. தட் 1 தக்காளி பீஸ் கைஸ். உப்பு கையளவு தான், இந்த ஸ்பூன்லாம் எதுவும் கிடையாது. அப்புறம்
மஞ்சள் தூள் அப்படின்னு நீயே சொல்லிடு. கையாலே போட்டுருவாங்க. தனியாத்தூள் பேர் இது மல்லித்தூள். கைஸ் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கொஞ்சம் கரம் மசாலா எவரெஸ்டோடது நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ கொஞ்சம் லைட்டாக ஆயில் லைட்டாக பிரிஞ்சு வருதுல்ல, இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரான்ஸ் போட்டுக்கணும். ஓகே. கைஸ் இப்போ ப்ரான்ஸ் போட்டாச்சு. சூப்பராக இருக்கு. போட்டுட்டோம். வீகன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க வீடியோவை. நல்லா தண்ணி ஊற்றுறோம். சூப்பர். இப்போ வந்து நல்லா தட்டை வச்சு மூட போகிறோம். அவ்வளோதான். கைஸ் அப்படியே பாருங்கள், டைமை பாருங்கள். நான் சொன்னது இப்போது 12:55க்கு சொன்னேன். மணி வந்து 1:13 ஆகுது. மீன் நல்லா மசாலா நல்லா இறங்கிட்டு இருக்கு. ரொம்ப அருமையாக இருக்குது. கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இன்னும் 5 மினிட்ஸில் ரெடி ஆயிருன்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஒரு வாட்டி எப்படி இருக்குன்ட்டு. கைஸ் பாருங்கள், சாதமும் ரெடி, ப்ரான்ஸும் ரெடி. டைமை பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கோ கைஸ். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணுற நேரம் வந்துருச்சு. இப்போ ஏதாச்சும் போடணுன்னா நம்ம ஜஸ்ட் செக் பண்ணிக்கலாம். எடுத்தாச்சு. ஐயோ கொஞ்சோண்டு. கைஸ் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது கைஸ். ஐயோயோ ஏதோ சொர்க்கத்தை டச் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்குது கைஸ். உண்மையாலுமே சொல்கிறேன், அப்படியே ஒரு மாதிரி நாக்குலேயே அந்த ஒட்டிக்கிச்சன் டேஸ்ட் அந்த அளவுக்கு இருந்துச்சு. காரம், டேஸ்ட், அந்த ஃப்ளேவர் எல்லாமே பயங்கரமாக இறங்கியிருக்கு கைஸ். இப்போ நம்ம கொத்தமல்லி வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். முடிஞ்சிருச்சு. கிரேவி ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஃபைனல் டச் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான் கைஸ், ரெடி. அப்படியே நம்ம டைமை பார்ப்போம். 1:32 ஆக போகுது கைஸ். நம்ம பேனில் ஆயில் ஊற்றிட்டோம். நல்லா ஹீட்டாக இருக்குது பேனு. ஸோ ஊற்ற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மீன் மசாலா அப்படியே எடுத்தாச்சு. ஃப்ரை அப்படியே போட்டாச்சு. அப்படியே ஒன்று ஒன்றா வரும்பாங்க. இப்போ வாவ் 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 கைஸ், அங்கே பாருங்க கைஸ். அதனால் என்ன சொல்கிறதுன்னே தெரில எனக்கு. கை பத்திரம். வாவ். ஃப்ரை எடுத்து இதில் போடுறதுக்காக ஜஸ்ட் டிஷ்யூ பேப்பர் அப்படிங்க கொடுத்து வச்சுருக்கோம். கைஸ் இப்போ திருப்பி போடலாம் எல்லாத்தையும். மூடி வைக்கிறீங்கனால போட்டு ஆமாம் வீடியோ காமிக்கலாம். இல்லை அப்படியே வெளியே ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட் பண்ணிக்கலாம். நல்லா தானே எடுத்துகிட்டு இருக்கேன். கைஸ் இங்கே பாருங்க கைஸ். ஓ ஓ அக்கா. கைஸ் பாருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துட்டு வைப்போம் ஃப்ரிட்ஜில் இருந்து. கொத்தமல்லி
பச்சை மிளகா இருக்கு. என்னடா எங்க இருக்கு கரெக்டா சொல்லு. வீட்ல எது எங்க இருக்குன்னு தெரியாதா உனக்கு? ஃப்ரிட்ஜ்ல இருக்கு பாரு அந்த பர்பிள் டப்பால. உனக்கு சொல்றதுக்கு நானே பண்ணிட்டேன். ஐயோ கைஸ், ஐயோ. அடுத்த செட்டு 3 மீன் இன்னும் அவ்வளோதான், அதோட முடிஞ்சுது. அப்படியே மணியை பார்த்துருங்க, இங்க பாருங்க 1:45 1:46 தான் ஆகுது. அவ்வளோதான் கைஸ். சமையல் எவ்வளோ வேகம்னு மட்டும் பார்த்துக்குங்க நீங்களே. நான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைப்பா கைஸ். இங்கே பாருங்க புகை எப்படி வருது கைஸ். இங்கே பாருங்க சாப்பாடு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சூடா இருக்கா? சரி சரி, மெதுவா சார். கைஸ் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா நீங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. உண்மையான செம்ம டேஸ்டா இருக்கு, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அப்புறம் மீன் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இது எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு பாருங்க. பக்காவாக இருக்கு. உண்மையாகவே சத்தியமாக சொல்கிறேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஒன்றும் இது எதுவும் சொல்ல, உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இது వచ్చేసి இது சங்கரா மீன். உங்களுக்கு உங்கள் அம்மாவை பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் அப்பாவை பிடிக்குன்னா லைக் பண்ணுங்க, இல்லை உங்கள் குடும்பத்தையே பிடிக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ்.